காரைக்குடி கிராமத்துல ஒரு சின்ன ஓட்டு வீடு. அங்க அம்மா அப்பா இல்லாம அண்ணன் தங்க பாட்டி கையில வளர்ந்தாங்க. காசு இல்ல, ஆனா பாசத்துக்கு குறையில்ல. அண்ணன் தியாகம் செய்தான், தங்கை படிச்சா, பாட்டி கனவு நிஜமாச்சு. அதே வீட்டுல ஒரு நாள் தங்கை கல்யாணம். பாட்டி கண்கள்ல சந்தோஷ கண்ணீர். கல்யாணம் முடிஞ்சாலும் உங்க மனசு பாட்டி வீட்ல தான். நாட்கள் ஓடிச்சு. பாட்டி உடம்பு பலவீனமாச்சு. கடைசியா சொன்ன வார்த்தை, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. பாட்டி போயிட்டாலும் அவ வளர்த்த பாசம் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. அந்த வீட்டுல இன்னொரு சோதனை ஆரம்பம். நகை போதல, உன் அண்ணன் வீட்ல இருந்து இன்னும் வாங்கி வா. ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட நெஞ்சத்தை கிழிச்சது. அவ பேசல, அழுதா மட்டும். ஆனா மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தா, நான் நகையால இல்ல, என் குணத்தால வாழப்போறேன். அவ நம்பினது தன் கணவன. அம்மா சொன்னா, அதுதான் சரி, நான் தான் கேக்குறேன். அந்த நிமிஷம் அவ புரிஞ்சுக்கிட்டா, இந்த வீட்டுல அவ மனைவி இல்ல, நகைதான் முக்கியம். அவ சொன்னா, நகை குடுக்கலாம், ஆனா என் மரியாதையே இல்ல. அந்த இரவு அவ நகைகளை கழற்றி மேஜ மேல வச்சா. இதுக்காகத்தான் என் வாழ்க்கைய வாங்குனீங்கன்னா இதோ எடுத்துக்கோங்க. வாசல தாண்டும் போது அவ திரும்பி பார்க்கல. கண்ணீரோட ஒரு சத்தியம், என் மரியாதைக்காக நான் வாழணும். அதே நேரம் அண்ணன் வந்தான். அண்ணு நேரா கேட்டான், என் தங்கச்சி மனைவியா வந்தா இல்ல நகையா? அம்மா ஆசைன்னு சொல்லி ஒரு பெண்ணோட வாழ்க்கைய நசுக்கிறது பெரிய பாவம். அண்ணன் சொன்ன கடைசி வார்த்தை, அவ கண்ணீருக்கு ஒரு விலை இருக்கு. சமுதாயம் சொன்னது பொறுமையா இருன்னு, ஆனா அவ சொன்னா, பொறுமைன்னு சொல்லி அவமானத்தை சகிக்க முடியாது. இந்த கல்யாணம் எனக்கு பாதுகாப்பு இல்ல, நான் பிரிவு கேட்கிறேன், வெறுப்புக்காக இல்ல, என் மரியாதைக்காக. அவ சொன்ன கடைசி வரி, என் வாழ்க்கை நகையால தொடங்கல, முடியவும் மாட்டாது. இந்த கதை கற்பனை இல்ல. இந்த கதை மாமியார் வீட்டு சுவர்களுக்குள் அழுகையை அடக்கி வைத்த பல பெண்களின் உண்மை. நகை இல்லன்னு மதிப்பு குறைச்சாங்க, பொறுமைன்னு சொல்லி அவமானத்தை சகிக்க வச்சாங்க. சில பெண்கள் உறவை காப்பாத்த தங்களை இழந்தாங்க. சில பெண்கள் தங்களை காப்பாத்த உறவையே விட்டாங்க. டிவோர்ஸ் தோல்வி இல்ல, அது உயிர் காப்பாத்திய ஒரு தைரியமான முடிவு. இந்த கதை உடைந்த பெண்களின் கதையில்லை, நிமிர்ந்து நின்ற பெண்களின் கதை. இந்த கதையை பார்க்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீ தனியா இல்லேன்னு சொல்ல வர்ற ஒரு குரல்.